ஹலோ இல்லத்தரசிகளே! வெல்கம் டு ஹர்ஷினி விலாக்ஸ். நான் உங்கள் ஹர்ஷினி. மண்டே பார்த்திங்கன்னா, நான் ஒரு பார்சல் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். அதான் வந்துருந்துச்சு. சர்ஃப் எக்ஸல் லிக்விட் ஆர்டர் போட்டிருந்தேன். 2 நாளைக்கு முன்னாடி ஆர்டர் போட்டேன். அதுக்குள்ளேயே வந்துருச்சு. அமேசானில் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். 2 லிட்டர் பட் வந்து ப்ரைஸ் வந்திங்கன்னா ரூ. 300 பக்கமாக இருந்துச்சு. நான் வந்து ஆஃபரில் 200 தான் வாங்கியிருந்தேன். குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஈவினிங் பார்த்திங்கன்னா, நான் வந்து காஃபி போட்டு அப்புறம் வந்து எக்கு பிரெட் டோஸ்ட் தான் பண்ணி சாப்பிட்ருந்தேன். டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணியிருந்தேன். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த காம்போ சூப்பராக இருக்கும். குடிச்சிட்டு இருக்கும்போது தம்பி வந்து முழிச்சுக்கிட்டான். கரெக்டாக சாப்பிட்டு முடிக்கிறேன், தம்பி முழிச்சுக்கிட்டான். சரி அப்புறம் வந்து அவனை தூக்கிட்டு கொஞ்ச நேரம் வெளியே அப்படியே வாக்கிங் போகலாம். ஏன்னா ஃபுல் டே வீட்டுக்குள்ளேயே இருக்கான்ல. ஸோ அதனால் கொஞ்ச நாள் வெளியே காத்தோட்டமாக நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து அந்த பக்கம் தான் எப்பவுமே நடந்துகிட்ருப்போம். ஸோ இந்த பக்கம் வந்து தம்பிக்கெல்லாம் காட்டலான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தான் நடந்துகிட்டு இருந்தேன். இந்த பக்கம் காட்டுக்கிட்டலாம் அப்படியே கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ரொம்ப பொழுது இறங்கிருச்சா, ரொம்பவும் இறங்கி போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச தூரம் மட்டும் நடந்துட்டு, அப்புறம் மறுபடியும் இந்த பக்கம் நடந்துட்டுருக்கலான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நடந்துட்டு இருந்தேன். அப்புறம் பக்கத்து வீட்டு பசங்களாம் இருந்தாங்களா, அவங்க கூட விளையாடிட்டு ஜாலியாக பேசிக்கிட்டே இருந்தான் அவனும். ஜாலியாக விளையாடிட்டு இருக்கும்போதே அப்புறம் பார்த்திங்கன்னா மேலே வந்து இது பறந்துட்டு இருந்துச்சு. என்னன்னு தெரில, குருவியா இல்லை பறவையா என்னன்னே தெரில. அப்புறம் அது பறந்துட்டு இருந்துச்சு. கரெக்டாக ஹஸ்பண்டும் வந்திருந்தாங்க. சரி வாங்க நான் அவங்கள ஒரு ரவுண்டு கூட்டிகிட்டு போகிறேன், காற்று நல்லா ஜிலு ஜிலுன்னு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு ரவுண்டு கூட்டிகிட்டு போயிட்டுருந்தாங்க. அப்புறம் நைட்டுக்கு பார்த்திங்கன்னா தோசையும் தேங்காய் சட்னியும் தான் பண்ணியிருந்தேன். இந்த காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தோசை ஊற்றி அதில் அப்படியே ஊற வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.